ஃபயர் அப்படின்ற ஒரு திரைப்படம் பிசியோதெரபி மருத்துவர்களிடையே பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இடையில ரொம்ப ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபயர் அப்படின்ற படம் எடுத்து இதுல பிசியோதெரபி மருத்துவரை முழுமையாக பாத்தீங்களா கெட்டவனா காமிச்சு இதனால ஒட்டுமொத்த பிசியோதெரபி சமுதாயமே கொந்தளிச்சு போயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜேஎஸ்கே சதீஷ் இந்த திரைப்படத்தோட ஃபயர் திரைப்படத்தோட டைரக்டர் ஜேஎஸ்கே சதீஷ் சார் பிசியோதெரபி துறையை பற்றி முழுமையாக புரிதல் இல்லாம இதுல ஒட்டுமொத்தமா கெட்டவங்களா காமிச்சிருக்காரு பிசியோதெரபிஸ்ட். ஓகே, கெட்டவங்களா காமிச்சது ஓகே, எல்லா மருத்துவர்களும் இப்படி கிடையாது, இது ஒரு திரைப்படம் அப்படின்றத ஒரு விளக்கம் கொடுக்காம இது ஒட்டுமொத்தமா சோசியல் அவேர்னஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காரு. முதல்ல டைரக்டர் ஜேஎஸ்கே சதீஷ் சார் நீங்க பிசியோதெரபினா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல முழுக்க 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 மசாஜ் பண்ற மாதிரி நீங்க காமிச்சிருக்கீங்க. அதே மாதிரி பிசியோதெரபி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மசாஜ் கிடையாது. நாங்க பிசியோதெரபிஸ்ட் ஜாயின் மேனிபுலேஷன், மொபிலைசேஷன், கிளைடிங், ஸ்லைடிங், ரோலிங், ஸ்பின்னிங், நர்வ் கிளைடிங், நர்வ் ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரி சிகிச்சை முறைகளை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட சிகிச்சை முறைகளை பத்தி தெரியாம, அதாவது எங்களோட கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்கள பாத்தீங்கன்னா நாங்க சிகிச்சை அளிக்கிற முறைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமானது, ஓகேங்களா, அறிவியல் பூர்வமானது. நாங்க எல்லாமே ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு குறிப்பா ஒரு தோள்பட்டை இறுக்கம், ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு ஒரு நோயாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கையை கொண்டு பின்னாடி கொண்டு போக முடியாது. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரொட்டேஷன். இந்த மாதிரி நாங்க செக் பண்ணி பார்ப்போம். இன்டர்னல் ரொட்டேஷன் இவங்களுக்கு இருக்கா, அப்டக்ஷன் மூவ்மெண்ட் லாஸ் ஆயிருக்கா, அப்டக்ஷன் லாஸ் ஆயிருக்கா, இந்த மாதிரி சில மூவ்மெண்ட் எல்லாம் வச்சு செக் பண்ணி, அதாவது பயிற்சி பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப ஜவ்வு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த லெவல்ல ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சிடி எம்ஆர்ஐ இல்லாமலே நாங்க பாத்தீங்கன்னா லாக்மேன் டெஸ்ட், மேக்முரை டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு மூட்டுகளை அசைவு கொடுத்து அதை நாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நாங்க தொட்டு பாக்குறது பேஷண்ட்டுக்கு தொடு உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதா. ஆனா இதுல முழுக்க 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 பிசியோதெரபிஸ்ட கெட்டவங்களாவே சித்தரிச்சு காமிச்சிருக்காங்க. ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு இடத்துலயாவது எல்லா பிசியோதெரபி மருத்துவர்களும் அப்படி கிடையாது. இந்த துறை பாத்தீங்கன்னா முழுமையாக புரிதலே இல்லாம ஒட்டுமொத்தமா பிசியோதெரபிஸ்ட கெட்டவங்களை காமிச்சிட்டு இதை விழிப்புணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா எல்லாரோட பிசியோதெரபிஸ்ட்கள் மத்தியிலையும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் எனக்கு டெய்லி கால் பண்ணி மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க. பிசியோதெரபி என்பது ஓகேங்களா இப்பொழுது 5 வருட பட்டப்படிப்பு, ஓகேங்களா. பிசியோதெரபி என்பது 5 வருட பட்டப்படிப்பு, எம்பிபிஎஸ்க்கு இணையான பட்டப்படிப்பு. அதாவது பிசியோதெரபிஸ்ட்கள் மருந்தில்லா மருத்துவம். இப்ப லேட்டஸ்டா மத்திய அரசுல எங்களுக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் நாங்களே டயக்னோஸ் பண்ணி நாங்களே சிகிச்சை அளிச்சுக்கலாம், ஓகேங்களா, அப்படின்னு சட்டம் வந்திருக்கு. அது பேரு நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில். ஸோ இப்படி இருக்கிறப்ப பிசியோதெரபிஸ்டுகள் கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை முழுக்க 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 கெட்டவங்களாவே சித்தரிச்சு ஜேஎஸ்கே சதீஷ் சார் படம் எடுத்தது ரொம்ப மன வருத்தலை ஏற்படுத்துது. இவருக்கு முழுமையா பிசியோதெரபிஸ்ட்களை பத்தி தெரியல. ஜேஎஸ்கே சதீஷ் சார் ஒரு நோயாளிக்கு பக்கவாதம் வந்துச்சுன்னா மருந்து மாத்திரையே இல்லாம, ஓகேங்களா, பிசியோதெரபி சிகிச்சை அளிச்சு, அதாவது ஒரு தாய் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மாசமாக இருந்து, அதாவது கர்ப்பம் தரிச்சு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி ஒரு படுக்கையா இருக்க நோயாளிகளை படுத்த படுக்கையில இருந்து அவங்களை எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும் 6 மாத காலம், 10 மாத காலம், ஏன் வருட கணக்குல கூட பிசியோதெரபிஸ்ட்கள் எங்களோட உடல் உழைப்ப, எங்களோட ரத்தத்தை சிந்தி நாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் உழைப்பான வேலை. ஒரு நோயாளியை சரி செஞ்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வரோம். ஒரு படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு நோயாளிய யூரின் மோஷன் எல்லாமே பெட்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட நோயாளிய ஓகேங்களா எந்திரிச்சு இயங்க வைக்கிறதுக்கு பிசியோதெரபி சிகிச்சை முறைகள் ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்தனிங், மேனிபுலேஷன், மொபிலைசேஷன், ப்ராப்ரியோசெப்டி, நியூரோமஸ்குலர் ஃபெசிலிட்டேஷன், இப்படி நிறைய சிகிச்சை முறைகளை கொண்டு பிசியோதெரபி என்பது சாதாரண மசாஜே கிடையாது. நீங்க முழுக்க முழுக்க மசாஜ் பண்ணி, அதாவது இந்த ஃபயர்ன்ற படத்துல மசாஜ் பண்ணி அவங்க கிளைண்ட் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி, ஓகேங்களா, அதாவது நோயாளிகளை அட்ராக்ட் பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து காட்டுற மாதிரி பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிசியோதெரபி 2005 நான் ஜாயின் பண்ணேன். 2010 படிப்பை முடிச்சேன். இப்ப 2025 ஆகுது, ஓகேங்களா. எந்த ஒரு பிசியோதெரபிஸ்டுமே இந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணி, ஓகேங்களா, கண்டிப்பாக யாருமே இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி எங்கேயுமே கேள்விப்படல. ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கலாம். அப்படி தவறு பண்றவங்கள எங்களோட துறையை விட்டு நாங்க ஒதுக்கி வச்சுக்கிறோம். எங்க சங்கங்களே பாத்தீங்கன்னா யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க எங்களோட துறையை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம். பிசியோதெரபி துறையை பாத்தீங்கன்னா புரிதலே இல்லாம இந்த மாதிரி பொதுமக்கட்ட காட்டுறது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது. உடனடியா டைரக்டர் ஜேஎஸ்கே சதீஷ் சார் பாத்தீங்கன்னா
பிரஸ் மீட் வச்சு நிருபர்கள் மத்தியில பிசியோதெரபியை பத்தியும், ஏன்னா அந்த ஃபயர் படத்துல முழுக்க முழுக்க பிசியோதெரபிஸ்ட், அதுல பாலாஜி முருகதாஸ் ஹீரோவா நடிச்சு அது பிசியோதெரபிஸ்ட் ஒரு கேரக்டரை எடுத்து நடிச்சிருக்கா. அப்படி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து இந்த துறையை பத்தி புரிதலே இல்லாம தவறுதலா வந்து பாத்தீங்கன்னா சித்தரிச்சு போட்டிருக்கீங்க. உடனடியா வந்து பிரஸ் மீட் வச்சு முழுமையான விளக்கம் வந்து கொடுத்தே ஆகணும். அனைத்து பிசியோதெரபி மருத்துவர்களையும் பத்தி பேசவில்லை. பிசியோதெரபி துறை வந்து இந்த மாதிரி தப்பான துறை கிடையாதுன்னு இவர் விளக்கம் கொடுத்தே ஆகணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கிடைக்கலாட்டி பிசியோதெரபி ஜாயின் பண்ணி பிசியோதெரபி மருத்துவர் ஆவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் நல்லா கேட்கிறேன் ஜேஎஸ்கே சதீஷ் சார்ட்ட, சார் சதீஷ் சார் டாக்டர் ஆகணும்ன்ற கனவோட இந்த குரூப் படிச்சாதான், ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி குரூப், இந்த குரூப் படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும்னு 10th கஷ்டப்பட்டு படிச்சு ரத்தம் சிந்தி படிச்சு நிறைய மார்க் வாங்கி 400க்கு மேல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து அதுலயும் பாத்தீங்கன்னா பயாலஜிக்கு ஒரு டியூஷன், பாட்னிக்கு ஒரு டியூஷன் வச்சு கஷ்டப்பட்டு படிச்சு வீட்டுல பணம் பத்தாம அம்மா நகை அடகு வச்சு கஷ்டப்பட்டு படிச்சு கடைசியில பிளஸ் 2ல பார்த்தா மார்க் கம்மியாகி எம்பிபிஎஸ் கிடைக்காம எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் என்ன ஸ்கோப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிசியோதெரபி படிக்கணும்னு ஆசை கனவோட பிசியோதெரபி ஜாயின் பண்ணி அங்க போனா பெரிய குண்டு தூக்கிப்படுது. எம்பிபிஎஸ் மாதிரியே கஷ்டமான படிப்பா இருக்கு பிசியோதெரபி. அதுல ஒவ்வொரு 5 வருஷமும் 5 வருஷம் பிசியோதெரபியை கஷ்டப்பட்டு படிச்சு அதுலயும் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனா பிரேக் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒவ்வொரு 5 வருஷம் பிசியோதெரபியை நிறைய பேர் 10 வருஷம் படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு நகையை அடமான வச்சு அம்மா நகையை வித்து சொந்தக்காரங்க எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில் 5 வருஷம் பிசியோதெரபி முடிச்சு சமுதாயத்தில் ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒரு மருத்துவராக வந்து அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மருத்துவம் மாதிரி இது ஈஸியான மருத்துவம் கிடையாது. தெருவா அலைஞ்சு பேச நோயாளிகளோட வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிச்சு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தினா ஃபயர் அப்படின்ற சிம்பிளா ஒரு பயம் எடுத்து ஒட்டுமொத்த பிசியோதெரபிஸ்டோட மதிப்பையும் கெடுக்கிற மாதிரி ஈஸியா பண்ணிட்டீங்களே, இது நியாயமா? நல்லா தெரிஞ்சுக்காங்க. பிசியோதெரபி துறை என்பது 5 வருஷ படிப்பு. இப்ப லேட்டஸ்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல NCHP ஆக்ட், நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில், இது வந்து பிசியோதெரபிஸ்டோட கவுன்சில். இந்த கவுன்சில்ல இருந்து நீட் எக்ஸாம்ஸ் பிசியோதெரபிக்கும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது வந்து எப்ப நடைமுறைக்கு, இந்த ஆண்டு நடைமுறைக்கு வரப்போதா அடுத்த ஆண்டு நடைமுறைக்கு வரப்போதான்றது தெரியல. சோ நீட் எக்ஸாம்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இப்பேற்பட்ட முறையான ஒரு அறிவியலை ஒரு பிசியோதெரபி துறையை வந்து முழுக்க கெட்டவங்களாவே சித்தரிச்சு காமிச்சது. அதுலயும் இது சோசியல் அவேர்னஸ் சொன்னது. இதுல லேட்டஸ்டா ஹீரோ வந்து பாலாஜி முருகதாஸ் வந்து யாருக்கிட்டே உரையாடல் பண்றாரு. இதை பார்த்தா அது நிறைய பேர் திருந்துட்டோம்னு. அதாவது நோயாளிகளை வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி மருத்துவர்கள் நாங்கள் வந்து எங்க குடும்பத்துல ஒரு ஆளா நினைச்சு சிகிச்சை அளிக்கிறோம். இதுக்கு சாட்சி எங்களோட நோயாளிகள் தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கண்டிப்பா பிசியோதெரபி சிகிச்சை நீங்க யாரும் எடுக்காம இருக்க மாட்டீங்க. உங்களோட பிசியோதெரபி சிகிச்சை முறைய நீங்க ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸையும் சமுதாய வலைதளங்கள்ல நீங்க பதிவிட வேண்டும். அது மட்டும் இல்லாம ஜேஎஸ்கே சதீஷ் சார்ட்ட சொல்ல வரேன், நானு பிசியோதெரபிஸ்டுகளை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான்லாம் இருக்கேன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் பேஷண்ட்ஸ் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றாங்க. இந்த படத்தை பார்த்தா பொதுமக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஃபயர் அப்படின்றது திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன ரீசன்னா, என்கிட்டயே ஜென்ஸை விட ஃபீமேல் பேஷண்ட்ஸ் பேக் பெயின், நெக் பெயின், மூட்டு வலி, நிறைய தாய்மார்களே சிகிச்சை அளிக்க வர்றாங்க. என்கிட்ட வர்றவங்கள என்னோட தாயாகவும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வயசுல கம்மியானவங்கள சகோதரிகளாகவும் இந்த மாதிரி தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை அளிச்சுக்கிட்டு வர்றோம். ரொம்ப டீசென்டா, அதாவது பெண் நோயாளி இருந்தா அவங்க கூட வந்து மேல் அட்டண்டர்ஸ், அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ அல்லது அவங்க கணவரையோ கூட வச்சு நாங்க சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இதுக்காக தான் எங்க பிசியோதெரபி சங்கங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெண் நோயாளிகளை சிகிச்சை அளிக்கும் போது உறவினரையோ கணவரையோ கூட வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஒன்லி வந்து கவனமா சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்கோம். பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்புங்க. பிசியோதெரபி மருத்துவர்னா இப்ப நானே எடுத்துங்க, சினி ஃபீல்ட்ல வந்திருக்கேன். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர் பிபிடி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த துறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. இந்த மதிப்பை வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக ஒரு ஜேஎஸ்கே சதீஷ் சார் வந்து பிரஸ் மீட் வச்சு கண்டிப்பாக அனைத்து பிசியோதெரபி மருத்துவர்களும் அப்படி கிடையாது, இது வந்து கதைக்காக எடுக்கப்பட்டதுன்ற உண்மையை நீங்க விளக்கம் கூறியே ஆகணும். ஒரு நோயாளி, திருப்பி சொல்ல வரேன், ஒரு பக்கவாதம் வந்த ஒரு நோயாளி வந்து பாத்தீங்கன்னா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, நாங்க தான் சிகிச்சை அளிக்கிறோம். அது மட்டும் இல்ல ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கு இல்லையா, இந்த ஐசியூல பேஷண்ட்டுக்கு வந்து தொண்டையில ஓட்ட போட்டு ட்ரெகாஸ்டமி போட்டுருவாங்க. செஸ்ட் பிசியோதெரபி, நெஞ்சில வந்து சளியை தட்டி எடுத்து, அதாவது ஐசியூல இருக்க நோயாளிகளை உயிரிழப்பு வராமல் தடுக்கிறதுக்கு நாங்க வந்து மெயின் பங்கு வைக்கிறோம். அதுக்கப்புறம் தொண்டையில ஓட்ட போட்டுருவாங்கல்ல, சக்சன், செஸ்ட் பிசியோதெரபி, நெஞ்சில சளியை தட்டி சக்சன் போடுவாங்க. வெண்டிலேட்டரை ஹேண்டில் பண்ணுவோம். வெண்டிலேட்டர் அதாவது பிசியோதெரபியில ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ ரெஸ்பிரேட்டரி, இதயம் சம்பந்தப்பட்டது நாங்க நிறைய படிக்கிறோம். பிசியோதெரபி என்பது வெறும் மசாஜ் மாதிரி தப்பா போட்டிருக்காங்க. பிசியோதெரபி என்பது எக்ஸசைஸ் தெரபி, அதாவது மேனிபுலேஷன், கிளைடிங், ஸ்லைடிங். நாங்க பண்ற எக்ஸசைஸ் பிடி மாஸ்டர் மாதிரி கையை தூக்க காலை தூக்க அந்த மாதிரி கிடையாது. ஜாயிண்ட் மேனிபுலேஷன், மொபிலைசேஷன், கிளைடிங், ஸ்லைடிங், உடற்கூறுவியல், அனாட்டமி அப்படின்ற சப்ஜெக்ட் எம்பிபிஎஸ் ஈக்குவலா படிக்கிறீங்க. அனாட்டமின்ற சப்ஜெக்ட் எம்பிபிஎஸ் விட ஜாஸ்தியா படிக்கிறோம். அனாட்டமி, பிசியாலஜின்றது மருத்துவத்துறையிலேயே அதிகமா படிக்கிறது பிசியோதெரபி மருத்துவர்கள் தான். சோ அந்த
அனாட்டமி உடற்கூர்வியலோட அறிவை பயன்படுத்தி கிளைடிங், ஸ்லைடிங், ரோலிங், ஸ்பின்னிங் பண்றோம். முதல்ல நரம்பு எந்தெந்த நரம்பு எந்த வழியா வருது, கோர்ஸ் அண்ட் ரிலேஷன், இப்ப ரேடியல் நர்வ், அல்னா நர்வ், இந்த மாதிரி நிறைய நரம்புகள் இருக்கு. அந்த நரம்பெல்லாம் தனியா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவோம். சாதாரண நபர்களுக்கு எம்பிபிஎஸ் படிச்ச மருத்துவர்களுக்கு அல்னார் நர்வை ஸ்ட்ரெச் பண்ணோம்னா எப்படின்னு தெரியாது, ரேடியல் நர்வை ஸ்ட்ரெச் பண்ணோம்னா எப்படின்னு தெரியாது, மற்ற மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களுக்கு எங்களை பத்தி தெரியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு திரைப்பட இயக்குனருக்கு எங்களோட துறையை பத்தி முழுமையாக புரிதல் இல்லாம இந்த மாதிரி எடுத்தது பிசியோதெரபிஸ்ட்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பி சொல்ல வரேன், அந்த ஐசியூ இருக்கு இல்லையா, படுத்த படிக்கா இருக்கிறாங்களா பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இப்ப லேட்டஸ்டா நீங்க கேள்விப்படுறீங்க குயிலியன் பேரி சிண்ட்ரோம். இந்த குயிலியன் பேரி சிண்ட்ரோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொண்டையில வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நரம்பு சிதைவு நோய். ஓகேங்களா, தொண்டையில ட்ரக்காஸ்டமி போட்டு வெண்டிலேட்டர், ஓகேங்களா, வெண்டிலேட்டரை வச்சாதான் அவங்களுக்கு வந்து சுவாச கருவி வச்சாதான் அவங்களால மூச்சு விட முடியும். அவங்களுக்கு வெண்டிலேட்டர்ல இருக்கிறப்பயே மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்து, ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெண்டிலேட்டர், அதாவது அந்த சுவாச கருவியை குறைச்சிட்டு அவங்க தனியா சுவாசம் செய்யறதுக்கு நாங்க வந்து பெரிய லெவல்ல யூஸா இருக்கும். ஸோ இந்த துறையை பத்தி தெரியாம திருப்பி சொல்ல வரேன், ஐசியூலே நாங்களே சக்சன் போடுவோம், செஸ்ட் பிசியோதெரபி போடுவோம், அதுக்கப்புறம் பொசிஷன்ஸ் பண்ணுவோம், பாசிட்டிவ் ட்ரைனேஜ் பொசிஷனிங் பண்ணுவோம். எங்களோட சிகிச்சை முறைகள் வந்து பாத்தீங்கன்னா வெண்டிலேட்டர்ல ஆம்பு பேக் போடுவோம். ஓகேங்களா, நோயாளிகள் வந்து ட்ரக்காஸ்டமி டியூப்ல அடைப்பு ஏற்படாம நான் பாத்துக்கிறதுல நாங்க ஒரு பெரிய பங்கு வகிக்கிறோம். ஓகேங்களா, பிசியோதெரபி என்பது திருப்பி சொல்ல வரை சாதாரண மசாஜ் கிடையாது, எக்ஸசைஸ் தெரப்பி. இதுல வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி படிப்பு இருக்கு. ஓகேங்களா, ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, இப்படி பல வகையான ஸ்பெஷாலிட்டி படிப்பு இருக்கு. ஐசியூல எங்களோட பங்கு பயங்கரமா விதமா இருக்கு. அதுலயும் வந்து வெண்டிலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து வெண்டிலேட்டர் விட்டு வெளியில கொண்டு வரதுக்கு அனஸ்தீசிஸ்டுக்கே நாங்க ஒரு பெரிய உதவியா இருப்போம். இப்பேற்பட்ட துறையை புரிதலே இல்லாம பண்ணது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது. உடனடியாக ஜேஎஸ்கே சதீஷ் சாரும் பாலாஜி முருகதாசும் பிரஸ் மீட்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த துறையை நாங்க டார்கெட் பண்ணி பண்ணலன்றதையும், இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி துறையை பத்தி நாங்க எதுவும் தவறுதலா சொல்லல அப்படின்ற உண்மைகளை வந்து நீங்க வெளிச்சம் கொட்டணும். உங்களோட படத்துக்கோ உங்களோட வெற்றிக்கோ நான் எதுக்குமே தடங்களா இருக்க மாட்டேன். நல்லபடியா நீங்க படம் எடுங்க, திரைப்படம் எடுங்க, அதை பத்தி தப்பு இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிம்பன்னா மன்மதன் படம் எடுத்தாரு, அதுல வந்து தப்பு பண்றவங்க வந்து மர்டர் பண்ற மாதிரி கதைக்காக எடுத்தாரு. அப்ப எல்லா பொண்ணுங்களையும் நான் குற்றம் சொல்லவே இல்லை. நம்மளோட தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த அம்மா அவங்களும் ஒரு பெண் தான் சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நீங்க படம் எடுத்தது ஒட்டுமொத்த துறையையும் பாதிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு இடத்துல கூட எல்லா பிசியோதெரபி மருத்துவர்களையும் நாங்க சொல்லல அப்படின்ற வார்த்தையை நீங்க குறிப்பிடவே இல்லை அந்த திரைப்படத்துல. சோ சர்ச்சைக்குரிய இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை உடனடியாக நீங்க மாற்றம் கொண்டு வரணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இனிமேல் எத்தனை பிசியோதெரபி சங்கங்கள், எத்தனை பிசியோதெரபிஸ்ட் பொங்கி எல்லாம் போறாங்க, இது எந்த லெவல் சர்ச்சையா மாற போகுதுன்றது எனக்கு தெரியல. உடனடியா ஜேஎஸ்கே சதீஷ் சார் பிரஸ் மீட் ஏற்பண்ணி இதை பத்தி ஒரு முறையான விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஒட்டுமொத்த பிசியோதெரபி மருத்துவர்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. சோ உடனடியாக ஜேஎஸ்கே டைரக்டர் சதீஷ் முறையான விளக்கம் கொடுத்தே ஆகணும். ஒட்டுமொத்த பிசியோதெரபி மருத்துவர்களோட ஜேஎஸ்கே சதீஷ் சார், நாளைக்கு உங்க குடும்பத்துக்கே யாருக்காவது பிசியோதெரபி சிகிச்சை தேவைப்படலாம். அப்போ உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி தான் வர்ற பிசியோதெரபி மருத்துவரை சந்தேகப்படுவீங்களா, இல்ல சந்தேகப்படுற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நோக்கத்துல பாப்பீங்களா? கிடையாது. உங்களுக்கு உங்க பிரச்சனை போடணும், நல்ல மருத்துவர் கண்டிப்பா கிடைப்பாங்க. கண்டிப்பா வந்து பாசிட்டிவான விஷயங்களை தான் சொல்லணும், கெட்ட விஷயங்களை விழிப்புணர்வுக்காக பண்ணணும். அது நல்லவங்களை பாதிக்காத மாதிரி பண்ணணும். நீங்க பண்ணது ஒரு துறையை பாதிக்கிற மாதிரி இருக்கு. உடனடியாக பிரஸ் மீட் ஏற்படுத்துறீங்க, இதுக்கு முறையான விளக்கம் கொடுக்க வேண்டும். இப்படிக்கு கோபமுற்ற பிசியோதெரபி மருத்துவர்கள் தமிழ்நாடு டாக்டர் டி. திவாகர்.